ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டிப் லெவலிங் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படி நிறைய பேர் நிறைய லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு 3 வீடியோஸே பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு 3 லைக்ஸை கொடுங்க. சீக்கிரமாக நம்ம 3 வீடியோஸாக பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ மயங்கி போயிருப்பான். அங்கே எழுந்து பார்த்தா வேற ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கான். அது என்ன இடம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. நான் உயிரோட இருக்கனா? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸும் கேக்குது, நீ இருக்கிற இடம் இதுதான் எஸ்ஹெச் ஹாஸ்பிட்டலோட விஐபி ரூம். பக்கத்திலே ரின்னோ. ஆமா, நீ ஓகே தானே? என்னது ரென்னு, நீங்களா? ஆமா, உனக்கு தெரியலையா? நீ எப்படி இங்க ஒரு பேஷண்டா இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இங்க ஒரு பேஷண்டா இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமா, இல்லையா பின்ன. உங்களை மாதிரி ஒரு பிரிட்டியான உமன் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஆனா என்னன்னு தெரியல, நம்ம ஆளுக்கு கான்ஃபியூசஸ் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஞாபகம் வரும். இந்த கான்ஃபியூசஸ் இருக்காருல்ல, இவரு மாங்கு புத்தா மாதிரி, அதனாலேயே அவரோட வார்த்தைகளும் ஒரு விதமா தான் இருக்கும். இந்த மென் அண்ட் உமன் அவங்க எப்போ 7வது ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அப்பத்துலேருந்தே 2 பேருமே ஒன்னா தூங்கவே கூடாது. கேட்டவுடனே நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அட என்ன இது, இந்த மாதிரி நான்சென்ஸான விஷயத்த பத்தி நான் எதுக்காக இப்போ யோசிக்கிறேன்? அங்க ரின்னும் கேக்குறான், ஆமா நேத்து நடந்த விஷயத்த பத்தி நீ இதுக்கப்புறம் கேட்க மாட்டியா? ஆக்சுவலா அங்க என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ எஸ் ரேங்க் டஞ்சனா இருக்கிற அந்த டஞ்சனை ஒட்டு மொத்தமா அழிச்சிருப்பான். அங்க பெரிய அளவுல பவர்ஸை பயன்படுத்தினால அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி போயிட்டான். அப்புறம் நம்ம ரின் இங்க கொண்டு வந்தா நிறையவே ட்ரீட்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால இங்க எழுதிருக்கான். இதுதானே ஆச்சு. ஆனா ஸ்டில் இப்பயும் அவன் வந்து முழுமையா பாயிண்ட்டுக்கு வரல. ஏன்னா ஒரு மாதிரி தான் இருக்கான். எதுக்காக அப்படி இருக்கானா, ஏன்னா டஞ்சன் மொத்தமா அழிஞ்சு போச்சுல. அதனால நியூஸ் மீடியா எல்லாம் பக்கமும் இந்த எஸ்ஹெச் குரூப் அவங்க தான் இந்த டஞ்சனை ஒட்டு மொத்தமா கிளியர் பண்ணாங்க அப்படின்னு தான் நியூஸ் மீடியான்னு பரவின்னு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அங்க கிளியர் பண்ணது நம்ம ஹீரோ தான். ஆனா அவளுக்கும் அதுக்கு முக்கிய தராம நம்ம ஹீரோ அந்த ஃபெண்டரை பத்தி கேக்குறான். ஆமா, அந்த ஃபெண்டர் அதுக்கு வந்து என்ன ஆச்சு எனக்கு தெரியல. நீ அந்த உல்ஃப் மாஸ்டரை பத்தியா பேசுற? கடைசியா நான் பார்க்கும்போது அதுவும் அந்த டஞ்சனை விட்டு வேற ஒரு திசையில போக ஆரம்பிச்சது. அங்க இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், டஞ்சன் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. டஞ்சன் தான் இது வரைக்கும் ஒரு பிரிசனா ஃபெண்டருக்கு இருந்துச்சு. இப்போ அந்த பிரிசனே இல்லாத போது அதால காடோட ரிலியத்துக்கு சேஃபா போக முடியும்னு நினைக்கிறேன். அது சேஃபா போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அங்க ரென்னும் சொல்றான், எங்க டஞ்சன்ல என்ன ஆச்சோ அதை நானோ இல்ல டீம் மேட்சோ மத்தவங்க யாருமே வெளியில ரிவீல் பண்ணல. டீம் மேட்ச் கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், மத்தவங்க கிட்ட தேவையில்லாம வாயை திறக்காதீங்கன்னு. அதே மாதிரி டிவி நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் இந்த டஞ்சனை கான்கர் பண்ணது நாங்க தான் அப்படின்னு நியூஸ் வந்து வந்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே நாங்க ஒன்றும் அப்படி பண்ணல. உனக்கு கரெக்ஷன் வேணும்னா நாங்க அதை மாத்திக்கலாம். அங்க இது கேட்கிற நம்ம ஹீரோக்கு புரியுது. ஏன்னா உண்மையிலேயே அந்த டஞ்சனை அழிச்சது நம்ம ஹீரோ தான். அதனால நம்ம சியூக்கு தான் இந்த டஞ்சனை கான்கர் பண்ண மாதிரியாச்சு அதானே? ஆமா, அதேதான். சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த டஞ்சனை நீங்களே கான்கர் பண்ண மாதிரி இருக்கட்டும் மிஸ் ரெயின். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது உங்களோட பவர்ஸை நீங்க ஹைட் பண்றீங்களா? ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா, எதுக்காக நீங்க இப்படி சொல்லணும்? பவர்ஸை ஹைட் பண்றேனா? இல்ல அதுவும் நானா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்லா யோசி. ஏன்னா நான் பவர்ஸை ஹைட் பண்ற மாதிரி இருந்தா இதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். நான் எனக்கு ஒன்றும் இந்த பவர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணும் அப்படின்னு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை. அதே மாதிரி நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கே தெரியும் இந்த எஸ்ஹெச் குரூப் அதுக்கு எந்த அளவுக்கு இந்த டஞ்சனோட பேர் வந்து ரொம்ப முக்கியம்னு. நான் ரீசெண்டா ஸ்டாக்கு கம்பெனி எந்த அளவுக்கு லாஸ்ல போச்சு எல்லா விஷயத்தையும் நீயே பார்த்திருப்ப. அதனால இந்த பேரு என் கிட்ட இருக்கிறத விட இன்னும் உங்ககிட்டயே இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியுது அவ எதுக்காக இப்படி சொல்றான்னு. ஏன்னா அவளோட எபிலிட்டி மேல இன்னமும் அவளுக்கு நிறையவே டவுட் இருக்கு. இல்ல அவளோட எபிலிட்டி போதும் வந்துதானா ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு இப்படின்னு அவ யோசிக்கிறா. அது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு புரியுது. நல்லா ரின்னு கிட்டே அவன் சொல்றான், ரின் நல்லா யோசிங்க. நான் இந்த டஞ்சனை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான டஞ்சனு. அப்படி இருக்கும் போது தாராளமா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா யோசிங்க, மத்த எஸ் ரேங்க் டஞ்சன்லாம் உங்களுக்கு கேப்பபிளான விஷயம் தான் கிளியர் பண்றது. ஆமா, நீ என்ன கம்ஃபர்ட் பண்றியா இப்படி சொல்லி? இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. அங்க ரின்னுக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நன்றி. என்னது, வெறும் ஒரு நன்றி ஒண்டிதானா? ஆமா, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்க விரும்புறேன். அது என்னன்னா, நீ என் கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறியா? ஆனா நம்ம ஹீரோவோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட போனை எடுத்து பாக்குறான். அதுல எல்லா ஸ்கில்லுமே பங்கமா ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் டிவைன் பவர்ஸ் அவன் பயன்படுத்தினால. அதனால
11%, 13%, 9%, 3%ன்னு எல்லாத்துலயும் அதிகரிச்சிருக்கு. முக்கியமா நாலேஜுக்கான ஸ்கில் 36ல இருக்கு. அந்த டபிள்யூஎஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஸ்ட்ரென்த் அது 18ல இருக்கு. இதே மாதிரி மத்த ரெண்டுமே அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம சியுக்கு எதனால இப்படி வியந்து போய் இதை பாக்குறானா, இது வரைக்கும் சூப்பர் ஸ்ட்ரென்த்தோட பவரை அதிகமாக்கணும்னு சொல்லி பயங்கரமா புஷ்அப் ட்ரைனிங் இந்த மாதிரி பண்ணாத வேலையில அந்த டைம்லலாம் ஒரு நாளைக்கும் 0.3 0.4 இந்த மாதிரி தான் ஏறும். கிட்டத்தட்ட 1% ஏறதுக்கே அங்க முக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த டஞ்சன்ல வெறுமா அந்த பவர்ஸை பயன்படுத்தினா அவ்வளவுதான். அதுக்கே இப்ப 13% ரொம்ப அதிகமா இருக்கு. டிவைன் பவர்ஸ்ல இந்த அளவுக்கு பவர்ஸ் வந்து அதிகமா இருக்கா. அதே மாதிரி அந்த ஜென்டல்மேனோட ப்ரொஃபிஷியன்சி அதுவும் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசியா பயன்படுத்தின டிசெண்டிங் டிராகன் கிக் அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசனா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டஞ்சனை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு தான் நான் வீடியோவா காட்டினேன். ஆனா நேத்து தான் ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனை உள்ளுக்குள்ளேயே டைம் ஸ்பேஸோட அதை அழிச்சு ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் எப்பெல்லாம் ரொம்ப அதிகமா என்னோட பவர்ஸை வெளிப்படுத்துறனோ அந்த டைம்லலாம் இதே மாதிரி தான் நான் மயங்கி போயிடுறேன். இதுக்கு முன்னாடியும் அந்த டார்க் ட்ரோல் அதுக்கிட்ட என்னோட பவர்ஸை வெளிப்படுத்தும் போதும் அப்படிதான் நான் மொத்தமா அங்க மயங்கி போயிட்டேன். ஆனா என்னோட பாஸ்ட் செல்ஃப் கூட என்னை இப்போ கம்பேர் பண்ணா நான் இப்போ முன்ன இருந்ததை விட ஹியூஜா இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருக்கேன். ஆனா ஒன்ஸ் எல்லா பவரையும் 100க்கு நான் கொண்டு போயிட்டேன்னா அவ்வளவுதான் போலியே. கம்ப்ளீட்டா நான் ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருப்பேன். அது எப்போ நடக்கும், அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசையா இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம ரின்னு அந்த கண்டிஷனுக்காக ஒத்துப்பா அப்படின்னு நான் யோசிக்கல. இதுக்கப்புறம் தான் அது என்ன கண்டிஷனு, என்ன நம்ம ரின்னு கேட்டு அவன் சொன்னா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்புறம் ரின்னு போற வழியில அங்க கால்ல சொல்றா, நான் வந்து கிராண்ட் பாவை பார்க்கணும், சீக்கிரமா கொண்டு போங்க. மேஜர் அதுக்கு ஒத்துக்குன்னு போகும்போதே அங்க கேக்குறாரு, ஆமா சியுக்கு வந்து நீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, திரும்பவும் சியுக்கு வந்து முடியாது அப்படின்னு ஒத்துக்கலையா? ஆமா அதேதான், முடியாது அப்படின்னு சொன்னான். ஒரு ஜென்டல்மேனா இந்த உங்களோட குரூப்ல என்னால இணைய முடியாது, கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். இப்படி அங்க சொல்லும் போது ரின்னோட முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும். ரின்னுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, அங்க சியுக்கு வந்து சொன்னாரு, எனக்கு ஸ்வான்மன்ஷிப்பை கத்து கொடுக்குறேன்னு. என்ன மேடம் நீங்க சொல்றீங்க ஸ்வான்மன்ஷிப்பா? ஏன்னா நம்ம சியுக்கு வெறும் ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான். அப்படி இருக்கும் போது அவரால் பெருசா ஒரு எஸ் ரேங்க் அவைக்கினரா இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லி தர முடியும்? ஜஸ்ட் நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போறேனே. ஏன்னா அவனை பத்தி உனக்கு சரியா தெரியல. அப்போ இதுதானா நீங்க உங்க தாத்தாவை பார்க்க போற ரீசனு? இல்லையா பின்ன? ஏன்னா எப்படியோ அவனுக்கு டியூஷன் ஃபீயை வந்து நான் பே பண்ணோம், அதுக்கு காசு வேணும் இல்லையா? சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து ஆளு இப்பயும் போனை பார்த்து தான் அங்க யோசிக்கிறான். எந்த மாதிரி ஸ்வான்மன்ஷிப்பை அவளுக்கு சொல்லி தரலான்னு மொத்தமா 3 ஸ்வான்மன்ஷிப் வந்து இருக்கு. அதுல கிங் ஜியாங் யூ அப்படின்னு ஒரு பர்சனும் ஹெவன் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை அங்க கத்து தரான். அதே மாதிரி ரெண்டாவது டிராகன் ஸ்லேயரா இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பயங்கரமான டெக்னிக்கை அங்க கத்து கொடுக்கிறா. தேர்டா யூடன் சாக்கோட ஃபவுண்டர் அங்க டைஜி அப்படின்னு ஒரு ஸ்வாட் டெக்னிக் இருக்கு, அதை அவரு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது மூணுத்துல எதை நாம ரின்னுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். ஏன்னா மூணுமே பெஸ்ட் தான், அவகிட்டே கேட்டு சூஸ் பண்ண வச்சிடலாம். நான் காசுக்கு இங்க பஞ்சமே இல்லை. ஏன்னா எப்படியோ அவ பில்லியன் கணக்குல எனக்கு பே பண்ண போறா. அந்த பணத்தை வச்சு என்னாலதான் அசால்ட்டா ஃபீயை பே பண்ண முடியுமே. எப்படியோ எனக்கு மந்த்லி பணம் வரும், அந்த பணத்தையே நான் பே பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சரி இவங்க 3 பேருக்குமே எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு 200 மில்லியன் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல அங்க யோசிக்கிறான். அட இருங்க, இது 200 மில்லியன் இல்லையா, இது 2 பில்லியனா? 2 பில்லியனு இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே. ஏன்னா கான்ஃபியூசஸ் அவரோட சேனலோட காஸ்டே கிட்டத்தட்ட 1 பில்லியன். அதை விடவும் இது என்ன ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல பாசிபிளி இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீரோ நல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்புறம் தான் நல்லா யோசிக்கிறான். இது வரைக்கும் ஆளு 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் தான் ஆளுக்கு மண்டையில ஒரு விஷயமே ஏறும். இது முன்னாடி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட் இருக்காது. 1 மில்லியன் 100 மில்லியன் என்ன ஒரு 1 பில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்பதான் நம்ம சியுக்கு ஒரு விஷயமே அங்க புரியுது. எந்த அளவுக்கு அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றானோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைலைட்டே என்னன்னா 5வது சேனலா இப்போ 2 பில்லியன் அப்படின்னு காட்டுது. அது யாருக்கு தெரியும், 3 ஆகலாம், 4 ஆகலாம், அடுத்தது 5 ஆகலாம். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். டோட்டலா இதுக்கே நான் மந்த்லி 9 பில்லியன் செலவு பண்ணும். எனக்கு கிடைக்கிறதே ஏதோ 10 பில்லியன் தான். அதுல டாக்ஸ் போக இதுக்கே நான் செலவு பண்ணிட்டா என்கிட்ட ஒண்ணுமே இருக்காதே. ஆனா ஒரு சைடு என்னதான் எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்னும் இருக்கும்ல. அதனால டீச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டா இல்ல சரின்ட்டு என்னால கேன்சல் பண்ண முடியலனா எல்லாமே வேஸ்டா போயிடுமே. எனக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் ஒன்னும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வரமோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி செலவும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு.
அப்படின்னு நம்மளால மாண்டிய போச்சு உட்காந்துக்கிறான். அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அது ஒன்றும் ஒரு மனுஷனோட பிரசன்ஸ் இல்ல, அந்த எனர்ஜியை இதுக்கு முன்னாடியே அவன் ஃபீல் பண்ணிருக்கான். அங்க நல்லா சைட்ல போய் பார்த்தா ஒரு கருப்பு கலர்ல குட்டி உண்டு ஒரு டாக் இருக்கும். அட இது அந்த டாகும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே வாலாட்டிக்கினே அப்படியே நம்ம ஹீரோவே பார்க்கும். அங்க இதை பார்க்கும் போதே பச்சையா தெரியுது இது வந்து அதே ஃபென்ரர் தானே. அட ஃபென்ரரு நீயா? ஃபென்ரர் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அதே மாதிரி ஒரு சைடு அவனுக்கு டவுட்டா இருக்கு, உண்மையிலேயே இது ஃபென்ரர் தானே. நான் ஃபென்ரர் இதுக்கு முன்னாடி பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கும், இப்போ என்னன்னா ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கு. அங்க கிட்ட வந்துட்டு ஏதோ ஒன்றை போடும், பார்த்தா ஒரு எலி. ஆமா நீ என்ன சொல்ற, அதாவது நான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றியா? இந்த எலி பயத்துல இன்னமும் உயிரோட தான் இருக்கு. நம்ம ஃபென்ரர் ரொம்ப நல்ல கிரியேச்சரு, அது யாரையுமே கொல்லாது, அதே மாதிரி தான் அது கொல்லாம கொண்டு வந்திருக்கு. குத்துட்டு அது பயங்கர வேகமா அங்க ஓடி போயிடுது. ஆனா நம்ம சியுக்கு இதை பார்க்கும் போது சுத்தமா ஐடியா இல்ல, என்னடா இது எதுக்காக இப்படி பண்ணிருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஹெர்குலஸ் அங்க பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா ஹெர்குலஸ் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு எப்படி ஃபென்ரரை அங்க தோக்கடிக்கணும்னு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன்னா ஃபென்ரரை உன்னால தோக்கடிக்க முடியும், அதுக்கான வீக் பாயிண்ட் எல்லாத்த பத்தியும் நான் சொன்னேன், ஆனா எதையுமே நீ பண்ணல, அது தோக்கடிக்க முடியலையா உன்னால? நீங்க ரொம்ப இன்சைனா இருக்கீங்க, ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. நான் இவரு சொன்னதும் அங்க காலை பொடி அதோட டெய்ல பொடி அதுதான் வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் பண்ணேன், ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. அடே முட்டாள், அது ஏன் ஒர்க் ஆகலனா நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க, இதுதான் விஷயம்னா நீங்க ஸ்டார்டிங்ல எனக்கு சொல்லியிருக்கணும், அட்லீஸ்ட் நீங்க வார்ன் பண்ணிருக்கணும் கண்டிப்பா ஒர்க் ஆகுதுன்னு. ஹெர்குலஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் என்னோட கதையை முடியறது போயிடுச்சு. ஆமா நீ வந்து இந்த அளவுக்கு வீக்கா இருப்பேன்னு யாரு யோசிச்சா, அதான் உன்னோட கதை அப்படியாச்சு. இப்போ இதுதான் விஷயம்னா என்னோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்க குத்துருக்கணும், ஆனா நீங்க ஒன்றும் அப்படி பண்ணல. உங்களால எப்படி அதை தோக்கடிக்க முடியும், அதுக்கான மெத்தடை ஒண்டி தான் நீங்க டீச் பண்ணீங்களே. அட சியுக்கு நீ வந்து இப்படியெல்லாம் கோச்சிக்காத, ஏன்னா இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? பாரு இவன் என்னோட மசில்ஸ் இதுவே சொல்லுது இது ரொம்ப அன்ஃபேரா இருக்குன்னு. ஆனா ஏதோ ஒன்று அந்த இடத்துல எல்லா விஷயமும் நல்லா போச்சு, இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு நான் எப்பயோ இறந்து போயிருப்பேன். ஆனா இப்பயும் ரொம்ப எனக்கு கஷ்டத்தை உருவாக்குற ஒரே ஒரு விஷயம் அந்த வீடியோ வந்து போச்சு. ஏன்னா அந்த வீடியோல முக்கியமா ஃபென்ரர் இருக்கும், ஃபென்ரரை பத்தி நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி ரின்னை பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். அங்க 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கும். ஆப்வியஸா ரின்னு கிட்ட நான் அப்படி சொன்னனால அந்த வீடியோவை கண்டிப்பா என்னால போட முடியாது. எனக்கு அது அட்வான்டேஜா இருந்திருக்கும், ஆனா எல்லாமே இப்போ வேஸ்டா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்மளால ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கும் போது திரும்பவும் இதுக்கு முன்னாடி ஃபீல் ஆனா அதே பிரசன்ஸ் அதாங்க ஃபீல் ஆகும். பார்த்தா நம்ம ஃபென்ரர் அதாங்க வந்திருக்கும். இது நம்ம ஹெர்குலஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும். அங்க இப்பதான் அங்க புரியுது நம்ம ஹீரோக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹெர்குலஸ் கூட அங்க ஒரு மிகப்பெரிய சண்டை போயிருக்கும் ஃபென்ரருக்கு. அங்க ஃபென்ரரும் தோத்து தான் போயிருக்கும். அதனால தான் ஹெர்குலஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு அதுக்கு. ஆனா இப்பயும் இது தெரியாம ஹெர்குலஸும் இது வந்து அன்ஃபேரா இருக்கு. ஆனா அதுக்குள்ள திடீர்னு அவருக்கும் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு பிரசன்ஸ் ஃபீல் ஆகும். திரும்பி அவர் பாக்குறாரு, ஆனா ஹெர்குலஸ் பார்த்தோன்னே அது படுவேகமா ஓடி போயிடுது. இந்த வாட்டி நம்ம சியுக்கு செக் பண்ணும் போது அங்க ஒரு பிஜிஎன் அது கொண்டு வந்திருக்கும், அதுவும் அங்க மயங்கி போன நிலையில இருக்கும். எதுக்காக இந்த ஃபென்ரர் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வந்து அப்படின்னு நம்ம ஆளுக்கு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. அங்க பிஜிஎன் லைட்டா அவன் தட்டி விட அவ்வளவுதான், அதுவும் அப்படி எழுந்து நிற்கும். கண்ணா பின்னா அங்க இங்கன்னு பார்க்கும் நம்ம எங்க இருக்கோன்னு. நம்ம ஹீரோ வேற அப்படியே உத்து பார்க்கறான், இதனால பயந்து பயங்கர வேகமா ஓடி போயிடுது. அங்க ஹெர்குலஸும் ஃபென்ரரை பத்தி கேக்குறாரு, ஆமா எதுக்காக இந்த ஃபென்ரர் இது வந்து இங்க வந்துச்சு, அதே மாதிரி பிஜிஎனை உனக்கு எதுக்கு கொண்டு வரணும்? எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, மேபி எனக்கு சாப்பிட அது கொண்டு வந்திருக்கோ என்னவோ ஏதோ. ஆனா ஒரு பிஜிஎனா, ஏன்னா ஃபென்ரர் வந்து ஒரு கேட்டு கிடையாது, அது ஒரு லெஜெண்டரியான உல்ஃபு. அப்படி இருக்கும் போது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணும்? ஏன்னா அது ஹன் பண்ணி உனக்கு வந்து கொடுக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா என்ன? ஆனா நம்ம சியுக்கு வந்து சொல்றான், ஃபென்ரர் அது வந்து மற்ற அனிமல்ஸை ஹர்ட் பண்ணாது. உடனே அவரும் ஸ்டில் இப்பயும் அது உனக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து தருது. மேபி இப்படியும் இருக்கலாம், டைரக்டா உன்கிட்ட கொண்டு வந்து நீயே இதுக்குள்ள இப்படின்னு அது இன்டைரக்டா சொல்ல வந்தா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி இந்த ஃபென்ரர் எதுக்காக இங்க இருக்கு, எதுக்காக உனக்கு இந்த மாதிரி ஃபுட் அது கொண்டு வரணும்? அங்க இப்பதான் அந்த ஃபென்ரரை பத்தியும் டஞ்சன்ல என்ன ஆச்சு அந்த விஷயத்த பத்தி சொல்றான். ஃபென்ரரோட பேக் ஸ்டோரியை பத்தி நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பான். அந்த இடத்துல ஃபென்ரர் அது வந்து யாரையுமே தாக்கலன்னு சொன்னோன்னே அங்க டிசெண்டிங் டிராகன் கிக்க வச்சு மொத்தமா அந்த டஞ்சனையை அழிச்சிருப்பான். ஆனா இப்பயும் புரியாத விஷயம் என்னன்னா, இந்த பூமியில இந்த ஃபென்ரர் இது இங்க என்ன பண்ணிருக்கு? ஹெர்குலஸ் நானும் அதுக்கு தான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு
உங்களால ஒண்டிதான் இந்த பூமிக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்க வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. அட நீ என்ன பேசுற? ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷன் கூட இன்டர்ஃபியர் ஆகாது. இப்படி இருக்கும்போது இதுக்கு சான்ஸே இல்ல. சரி இப்படி சொல்றது ஓகே தான். ஆனா இந்த ஃபெண்டர் இது எப்படி இங்க வந்திருக்கும்? அடே சியூக்கு அதை தான் நானும் யோசிக்கிறேன். அங்க இதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த இடத்துல இவருக்கு ஒண்டிதான் எப்படி அங்கிருந்து இங்க வந்தோம் அந்த விஷயம் தெரியல. சியூக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நான் சொல்ற விஷயத்த நம்பு. இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு பாரு, என்னோட மசிலே சொல்லுது இது ரொம்ப அன்ஃபேரா இருக்குன்னு. சரி ஏதோ ஒன்று, நான் டைரக்டா உங்ககிட்ட பாயிண்ட்டுக்கே வரேன். அந்த டிசெண்டிங் டிராகன் கிக்கு, அந்த டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸோட அந்த மூவை நீ எப்படி பண்ண எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். லக்கா? டிசெண்டிங் டிராகன் கிக்கு அது ஒன்றும் லக்கால பண்ற ஒரு மூவ் இல்ல. ஹெர்குலஸ் என்ன ஹெர்குலஸ் விடுங்க. ஏன்னா உங்ககிட்ட எப்படியோ இன்னமும் நிறைய டெக்னிக் வந்து இருக்கும். அதையும் கொஞ்சம் சொல்லி தந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா என்னால சொல்லித்தர முடியும். சொல்லித்தரது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ரிட்டனா நீ வந்து ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கணும் இல்லையா? அவ்வளவுதானே. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான கண்டென்ட் ஐடியாவை நான் கொடுக்குறேன். அட சியூக்கு நீ உண்மையிலேயே வேற லெவலு. சீன் அப்படியே ஏதோ ஒரு பர்சன் நோக்கி போகுது. ஆளு ஜாலியா அங்க இருக்கான். ஒரு 2 பொண்ணுங்க சைட்ல உட்காந்து இருக்காங்க. ஒரு பொண்ணு மேலேயும் ஒரு பொண்ணு பின்னாடியும் இருக்கா. அங்க அந்த பர்சன் கிட்ட வேற ஏதோ ஒரு பர்சனும் அவங்க சொல்றான். தல அவன் தான் அந்த சியூக். அவன் வந்து ரேங்க் ஹண்டரு. அங்க சியூக்கை பத்தி பேசணும்னே பயங்கரமா கடுப்பாவுது. ஹேய் நீங்க 2 பேரும் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில போறீங்களா? கேட்டோனே அந்த 2 பொண்ணுங்களும் அதே மாதிரி அங்க பண்றாங்க. இன்னொரு சைடு அங்க எப்படி ஒரு ரேங்க் ஹண்டரால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் தான் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறான். அங்க ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. நம்மளுக்கு இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு தெரியல. இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. பாண்டிமோனியமோட ஒரு பெரிய லெவல்ல இருக்க எக்ஸிக்யூட்டிவ் தான் இந்த பர்சன். இந்த ஆளோட பேரு ஜிக்வேங். அதே மாதிரி பாண்டிமோனியம் இதுனா என்னன்னா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் தான் இவங்க பெரிய பெரிய ஏஜென்சியால இப்போ டார்கெட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய கிரிமினல் கேங் தான் இது. அங்க மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் நம்ம சியூக்க பத்தி சொன்னோனே என்ன பேசுன்னு இருக்க ஒரு ரேங்க் ஹண்டரா? ஆமா அதேதான். நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது நம்ம ரென்னு அவதான் எஸ் ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்ணானு. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியும். சோசியல் மீடியா முழுக்க எல்லாத்துலயும் அதான் பரவி இருக்கு. அதுலயும் அந்த சியூக்கு அவன் வந்து ரிலேட்டடா இருக்கான். ஒரு ரேங்க் டிராஷுக்கு அங்க என்ன வேலை? எனக்கும் அதை பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரியல. ஆனா அந்த ரேங்க் சியூக்கு இருக்கான்ல அவன் தான் அந்த ரீனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சரி டைரக்டா விஷயத்துக்கு வா. நான் என்ன பண்ணும்? கமிஷன் வந்து எனக்கு எப்போ வரும்? இதை நீங்க எப்படி பண்ணணும் அது வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால செய்கைய நீங்க தான் தரமா செய்யணும். அதே மாதிரி கமிஷனை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா விஐபி மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கமிஷன் வந்து சேரும். விஐபியா? சாரி என்னால கண்டிப்பா இதை பண்ண முடியாது. நான் உடனே அந்த பர்சனும் போலீஸ் ஆபீசர் ஜங்க பத்தி சொல்றான். அங்க ஜங்கும் இப்பதான் ரீசெண்டா இன்ஸ்பெக்ஷன் பேரோக்கு போயிருக்கலாம். அந்த பொம்பளைக்கு அங்க என்ன வேலை? ஏன்னா அவ அங்க போயிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். கண்டிப்பா இதனால பிரச்சனை இன்னும் தான் அதிகமாகும். ஆமா அதேதான். இன்ஸ்பெக்ஷன் பேரோல எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற அந்த பர்சன் இந்த காட்ஸ் எல்லாருமே மாட்டிக்கினா அவ்வளவுதான். எல்லா விஷயமும் பிரச்சனையில தான் முடியும். சரி இன்ஸ்பெக்ஷன் பேரோல இருக்க அந்த நியூ மேனேஜரோட லெவல் அது என்ன? அது ஒரு ஸ்கேர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு தெரியுது. பாண்டிமோனியம்ல எக்ஸிக்யூட்டிவ் டோட்டலா 5 லெவல் இருக்கு. சிவியர், ஃபிராக்சர், ருப்சர், ஸ்கேரு, ப்ரூஸ். இந்த பாண்டிமோனியமோட ரூலர் அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே அன்னோனா இருக்கு. அதே மாதிரி 13 ஹீரோஸ்ல ஒரு ஹீரோஸை கொன்னதும் இவங்க தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுலயும் ரெட் ஷேடோ ஒரு தான் இன்ஸ்பெக்ஷன் பேரோல ஒரு மேனேஜரா இருக்க போறான். இதை பத்திலாம் வெளியில வாய் விடாத, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் ஜிங்வேங் அங்க சொல்றான். நான் இருக்கல, கொரியால நம்ம பாண்டமோனியமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நான் மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அதேதான் நீ எந்த அளவுக்கு அந்த நியூ மேனேஜருக்கு அவருக்கு ஃபேவரா நீ பண்றியோ அதுக்கேத்த மாதிரி கமிஷனும் உனக்கு கிடைக்கும். ஓ அப்படியா? இது ஒன்னும் விஐபி கமிஷன் இல்ல, இது விவிஐபி கமிஷன். அந்த மாஸ்க் போட்டு இருக்கணும்னு அவங்க சொல்றான். ஆனா தயவு செஞ்சு அவனை கொன்றாத என்ன? கண்டிப்பா. இப்போ இதுதான் விஷயம்னா அந்த சியூ கூட காலு கை இது எல்லாத்தையுமே வெட்டி போட்டா பரவாயில்ல இப்படின்னு இந்த ஜிங்வேங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடோட எண்டிங் வந்து லைட்டா கன்ஃபியூசனா இருக்கலாம். அது என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் உங்களுக்கு புரியும். நியூவா ஒரு கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. அதுக்கு தடையா இருக்குது அந்த ஜங்கும் நம்ம ஹீரோ ஓடிதான். அதனால நம்ம ஹீரோவை நல்லா வெட்டி போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது
முடியாத அளவுக்கு மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம ஜிங்வங் யோசிக்கிறான். பிளான் என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியல. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அதனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பங்கமான ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். சரி, மறக்காம லைக் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.